கால்கள் வீசமே காசு. இதுக்கு பின்னாடிதான் காசு தலைமை. சுவாமி நம்முடைய தொழில எந்த விதமான இடங்கள் இல்லாமல் நமக்கு சுவாமி நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இது மிக அற்புதமான ஸ்தலம். இந்த இடத்துக்கு வந்தா எல்லாருக்கும் ஞானங்கள் கிடைக்கும், நிம்மதி உண்டு, தீர்க்கமான உயிர் பிச்சையும் மாங்கல்ய பிச்சையும் உண்டு என்பது ஐதீக வேத வரலாறு. பக்கத்திலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்கு, 14 புராணி சொல்லி கோவில் பேரு. 18 சித்தர்களும் இந்த யோகஸ்தானத்துல வந்து தினமும் வந்து இருந்து பூஜை புனஸ்காரங்கள் அவங்க ஆத்மார்த்தமா செஞ்சு மீண்டும் அந்த கோவிலுக்கு போய் அமர்ந்து சகல விதமான இதை எல்லா மக்களுக்கும் கொடுத்து கொண்டு உலகத்திலேயே ராத்திரியில ஒரு பூஜை நடக்கிறதுனா அர்த்தஜாமாய் பூஜைகள் ஒன்று நடக்கிறதுனா அது சீர்காழியில மட்டும்தான். ராத்திரியில முத்து சட்டனாருக்கு வந்து தீயோடு நெத்தியில புழுகு சட்டம் சாத்திட்டு, புழுகுங்கிறது கடையில வந்து வாங்குறது புழுகு கிடையாது. புழுகு கூடையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த புழுகு கோட்டையை நல்லெண்ணெயில உரப்போட்டு சில நாள் ஆன பிறகு அது நிலக்கரி உண்டு பண்ணி அந்த ஆயில் பூரா டிராப் ஆன பிறகு அதை கிடுக்கி வச்சு புளிவாங்க. அந்த கிடுக்கி வச்சு புளிஞ்சு அதை சுவாமிக்கு அப்ளை பண்றது. அந்த சுவாமிகிட்ட முழு தேங்காயை வச்சு கொடுப்போம். வேற உலகத்துல